refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலா கண்ணாடி ஃபேன்ஸ் டு ஆர். ஜஸ்ட் செகண்ட். யா பேசுங்க. கை விளையாடுது, என்ன விஷயம் சார்? இல்லப்பா, 6 பேட்ஸ்மேன் 6 பிளேயர் பார்த்துருப்பீங்க. 6 பிளேயர் ஒருத்தர் இருக்கு, அபிஷே சர்மா. அவருக்கு இல்லையா, அவர் பேட்டிங்க்கு கான்சன்ட்ரேஷன் இப்படி பண்ணிட்டே இருப்பார் எப்பவும் பேட்டிங் போகிறது மாதிரி. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவீங்கனாலே நாளைக்கு ஒரு சிப்பாக் மேட்ச் பார்க்க போட வச்சுங்களேன், தள்ள வீழ வந்து பந்து ஊதுதுன்னா அவர் 6 அடிச்சு அதுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்றது ஒரு சின்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணுது. எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங். டெஃபினெட்லி சார். எக்ஸ்ட்ராடினரின்ற அந்த வேர்டை தாண்டி ஏதாவது ஒரு வேர்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் சார் இவருக்காக. நம்ம அந்த மாதிரி இருக்குது இவரோட பேட்டிங் சார். ஆமா, நான் கண்டுபிடிச்சேன். இப்போ நீங்க சொல்லும் போதே கண்டுபிடிச்சேன். எக்ஸ்ட்ராடினரி. அபிஷேக் சர்மா. எக்ஸ்ட்ராடினரி தான். எக்ஸாக்ட்லி சார். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சார். அப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் T20க்குன்னே அளவெடுத்து செஞ்ச ஒரு பிளேயரா வந்திருக்கிறார் இவரு. ஸோ அவருடைய எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யூ திங்க் தட் டிசி பவுலர்ஸ் ஏதாவது டிஃபரன்ஸா பண்ணி ஏதாவது இந்த இடத்துல அவங்க கிரியேட் பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? டிசி பவுலர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்றது மாதிரி அபிஷேக் சர்மாவுடைய பேட்டிங் பத்தி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வருவோம். ஏன்னா அபிஷேக் சர்மாக்கு வந்து நீங்க ஃபார்முலா இப்படிதான் அப்படின்னு நம்மளும் சொன்னோம். அப்படி எடுக்கலான்னு இருக்கும்போது இந்த பிச்சு டொசைல இருந்தது, பெரிய ஹெல்ப் இல்லை பவுலர்ஸ். பட் அவர் அந்த எய்ம்லேருந்து கொஞ்சம் அன்ஃபிளன்சிங்னுவாங்க. அந்த எய்ம் என்ன உன்னை பொழகிறது அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து துளி கூட வோல்டேஜ் ட்ராப்பே ஆகப்பட்டிருந்தது. அது ஹேட்ஸ் ஆஃப். அது ஏன்னா விட்ரா நான் பண்ணுவேன், இன்னும் எங்கள் படம் அடிப்பேன், விட்ரா பண்ணுவேன், எங்கள் படம் அடிப்பேன், கொஞ்சம் போட்டால் அங்கேருந்து அக்ராஸ் அடிப்பேன், இப்படி பண்ணிட்டே இருக்காருல்ல. அந்த டிட்டர்மினேஷன் டு ஹிட் சிக்ஸஸ்ல அது வந்து ஐ திங்க் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். பிரில்லியன்ட். ஏன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் டிசி வர்சஸ் அபிஷேக் சர்மா மாதிரி பண்ணிட்டார் இந்த மேட்ச். முதல்ல பசங்களா ஊருக்கு போய் படிக்கிற வேலையை பாருடா, இந்த மேட்ச்லாம் உங்க ரேஞ்ச்லேயே இல்லடா அப்படின்ற மாதிரி போட்டு மொத்த டீம் அனுப்பிச்சிட்டாரு. பொழந்துட்டார் அபிஷேக் சர்மா. இப்படி எங்க நீங்க அபிஷேக் சர்மா செக்ல வைக்கலாம்னா, ராணாக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க, பியூட்டிஃபுல் மூவ். 2வது ஓவர் கொடுத்தாங்க தெரியுமா ராணாக்கு. ராணா இந்த இவரு சுரேஷ் ரெய்னாவும் கிட்ட அதே மாதிரி தான் போடுறாரு. ஸ்டம்ப் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஓவர் பியூட்டிஃபுல்லா போட்டார். பட் ராணா அந்த ஓவர் மட்டும்தான் பியூட்டிஃபுல்லா போட்டார், மீதி வந்து அடிக்கிறதுக்கு கரெக்டா போட்டார், ஸ்பாட் பண்ற மாதிரி. ஸோ ராணாவுடைய அந்த ஓவர் போட்ட முதல் ஓவர் விச் இஸ் ப்ராபப்லி த செகண்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ் நினைக்கிறேன். அதை ஒரு வாட்டி இவங்களே அபிஷேக் நாளைக்கு சந்திக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் வேண்டின்ட்டு அதுக்கப்புறம் ஹியூமன்லி என்ன பாசிபிள்னு பார்க்கும்போது அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஓவர் பார்க்கணும் ராணா எப்படி போட்டார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட்டு தான் T20 வேர்ல்ட் கப்ல அவர் எடுத்திருந்தாங்க. ஒரு போல்ட்டோ இல்லை காட்டன் பிட்டானோ நம்ம ஓனாரு. நட்ராஜன் வந்து 19th ஓவர் போட்டார் பார்த்தீங்களா, ஜெம் ஆஃப் அன் ஓவர். அதுதான் போல். நட்ராஜன் 5-6 ரன் கொடுத்தாரு பாருங்க. டாப் ஹிட்டர் நிக்க வச்சார், அபிஷேகை நிக்க வச்சார், ஒண்ணுமே பண்ண முடியல. அவர்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா தம்பள ஷூக்கு போடுறாரு. நான் சொன்ன அந்த போலிங். அதனால பிரில்லியண்டா அந்த 2 ஓவர் அவங்க போட்டாங்க. மீதி அவங்க ரேஞ்சிலே இல்லை. ஏன்னா 240ன்னா 12 ரன்ஸ் ஓவர் வச்சுக்கிறாங்க. அவங்க ரேஞ்சிலே இல்லை டிசி. 2 ஓவர்ல மட்டும் எப்படி போட்டுக்கலான்றதை காமிச்சாங்க. அந்த 2 ஓவர் தான் இனிமே போலர்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய ரெஃபரன்ஸா இனிமே அபிஷேக் போடுறதா எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம மில்லர் அவுட் ஆனது நெக்ஸ்ட் வரும். மில்லர் அவுட் ஆன ஒரு பால் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி நீங்க குட் லைன்ஸ்ல போடுறது அந்த மாதிரி ஒரு பால் போடணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதே பாலை போட்டு போல்ட் எடுத்தாரு. இன்னைக்கு இஷான் மலிங்கா பால்லையும் அதே மாதிரி போல்ட். பேட் வரதுக்குள்ள பேட் கேப் உள்ள போச்சு பாருங்க. அப்படி போட்டு எடுக்கிறோம் அபிஷேக் அண்ட் டிராவிஸ் ஹெட். The best thing is Yorkham straight on the leg stump. Your line can never be middle or off. டிராவிஸ் ஹெட்டுக்கும் சரி அபிஷேக்கு. நான் அதில் என்ன ஆகிறது உங்களுக்கு சொல்றேன். இப்போ அபிஷேக் அப்படி விட்ரா பண்ணும்போது போலர் என்ன பண்றாரு, இவர் விட்ரா பண்றாருன்னு சொல்லிட்டு ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில ரீச்சுக்கு வெளியில போடலான்னு பாக்குறாங்க. அதுல அவனுக்கு என்ன பயம் வருது, வைட் ஆயிடு போடுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டம்பு கிட்ட போடுறாங்க. அது டேஞ்சர். அதை வச்சு வாங்கிடுறாரு 6. ஸோ உங்க நெசசரிலி உங்க லைன் ஆஃப் அட்டாக் அவருடைய காலையே தான் நீங்க பார்த்துட்டு இருக்கணும். இந்த அர்ஜுனை வந்து இந்த பாண்ட்ல இருக்கிற வாட்டரை மீனோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு அம்பு விட்டார் பார்த்தீங்கன்னா, கரெக்டா அந்த மீன்லயே கான்சன்ட்ரேஷன் இருந்துருக்கணும் அர்ஜுனுக்கு அந்த டைப்ல. ஸோ டிப்பிக்கல் அதே டைப்ல அந்த ஷூ எங்கெங்க நவுறுதோ அதை பர்ஃபெக்டா பார்க்கணும். அதை பார்த்து அந்த இடத்துல தான் போடணுமே தவிர இவர் இப்படி நவுறாருன்றதுக்காக தள்ளி போட்டா போடாது அப்படி போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போடணும். இது அதிகம் ஃபாஸ்டா வேற போடுறாங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம்
they started getting obsessed with bowling wide outside the off stump for a square cut. பட் அதுலயும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ஹாப்பியா அடிக்க ஆரம்பிச்சார் அதுலயும் வித்ட்ரா பண்ணிக்காம. ஸோ இவங்களோட லைன் ஆஃப் அட்டாக் எப்படியுமே நேர காலில் தான் இருக்கணுமே தவிர ஆஃப்ல இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பெட்டர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கிடைக்கணும்னா அந்த லெக்கு தான் இருக்கணும். சார் இவங்க ஓரளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்க்லயே அடிக்கிற மாதிரி அழகா வந்து இந்த ஒரு ஃபுல் லென்த் டெலிவரிஸ் நிறைய போட்டாங்க சார். இவர் அடிச்ச சிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த். அப்புறம் சில பால்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி குட் லென்த், பட் அடிக்கிற மாதிரி குட் லென்த். இது 2 தான் போட்டாங்க. அவரை டெரரைஸ் பண்ற மாதிரி எங்கேயாவது போட்டாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல சார். நான் என்ன நினைக்கிறேன்னா மேபி இந்த பவுலர்ஸ்லாம் என்ன அழகா அடிக்கிறான்ல இன்னும் ஒரே ஒரு தடவை அப்படின்னு ஆசையா வந்து இப்படி போட்டு ஐயோ இதையும் அடிக்கிறாரு அப்படின்னு நம்ம இவங்க ஆசைப்பட்டு போய் அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு சார் சில பால்லாம் எனக்கு பார்க்கும்போது டிசியோட பவுலிங். ஆமா, அவங்க கிட்ட இருக்கு. அவங்களோட ரெப்பர்டார்ல வந்து என்னென்ன போடணுன்றது இருக்கு. பட் அவங்க அதை ரொம்ப அக்கேஷனலா போடுறாங்க. இப்ப நானா 4 ஓவர்ல ஒரு ஓவர் தான் அதுக்கு என்ன போடணுமோ அதை போடுறாரு. மீதி நார்மலா வச்சு வாங்கிடுறாங்க. ஆனா அவங்களே அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த பர்டிகுலரா அவங்க அவசரப்படுறது இல்லை. அதான் நான் சொல்ல விட்டு கொடுக்கணும் சில இடத்துல. அப்போ யூ கேன் ஈஸிலி காம்பன்சேட் இந்த ரிமைனிங் ஓவர்ஸ். கிளாஸ்ல வந்து அவங்க உடனே கொஞ்சம் இப்படி புஷ் பண்ணினே இருந்தார். அப்புறம் அவருக்கு தான் மேக்ஸிமம் குட் லைன் ஷார்ட் லைன் போட்டேன் நான். அவருக்கு ஒயிட் அவுட் ஆஃப்டர் யார்கர் லைன்ல அவங்க போடல. ஸோ கிளாசன் அபிஷேக் எல்லாம் கிளிக் ஆனாங்கன்னா நீங்க தெய்வத்தை தான் வேண்டி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அட்டாக்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா போகணும். நான் சொல்ற அட்டாக் அபிஷேக்குன்னு வரும்போது ஸ்ட்ரெயிட் ஆன் த லைக் ஆர் பாடி லைன் போலி வெயிஸ்ட்டுக்கு நல்ல ஃபுல் ஸ்பீட்ல போற மாதிரி. ஸோ அதை தப்பா ஹுக் ஆர் புல் அடிப்பாங்கன்ட்டு அது ஒன்று. கிளாஸ் வந்துருக்கு ரவுண்ட் விக்கெட்ஸ் வந்துட்டு wide out to the off stump but not pitching the ball. Ball going more in the air and dropping exactly at the crease level. எங்கடி லுங்கி வந்து ரொம்ப ரொம்ப சும்மா இருக்கு கோலி. அவர் எது ஒரு 2 பால் தவிர அவருடைய அஸ்திரம் அது கிளிக்கே ஆகல. அந்த ஸ்லோ ரன் கிளிக் ஆகல. அவரே அஸ்திரம் வச்சு. பட் அபிஷேக் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமான பேட்டிங் பாஸ். அதெல்லாம் ஃபுல் ஆக்ஸ் ஆஃப் சல்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற வழி இல்லை. சார் இந்த மாதிரிலாம் ஆடும்போது எப்பயாவது தான் சார் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவர் 80ஸ்ல இருக்கும்போது ஒரு கேட்ச் கொடுக்குறாரு. அதை நிதிஷ் ராணா டிராப் பண்ணது வந்து அதை விட ஒரு பெரிய தவறு. அவரே எப்பயாவது வாய்ப்பு கொடுக்குறாரு. அதையும் நம்ம விட்டோம்னா அப்புறம் என்ன சார் பண்றது? ஒரு சான்ஸ் இல்லை. ராகுலுக்கு ஒரு ரன் அவுட் ஒன்று சான்ஸ் வந்து அவசரப்பட்டு பாலை விட்டுட்டு ஜஸ்ட் ஸ்டம்ப் அடிச்சிட்டாரு. இப்படிதான் அபிஷேக் சர்மாவும் முதல்ல இனிஷியலா ஒரு 40-50 ரேஞ்சில் இருந்தது. அது பண்ணியிருந்தா ஒரு சான்ஸ். பட் 240ன்றது அவங்களுக்கு சகஜமான விஷயமா போச்சு சன்ரைசர்ஸ்க்கு அடிக்கிறது. ஏன்னா ஃபார்மிடபிள் ஸ்டார்ட் தட் தே கிவ் இல்ல. அதுல தான் முதல் 5வது 6வது ஓவர் நீங்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸும் இவங்க தான் கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா 100 தாண்டினே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஓப்பனிங் கொடுத்துறாங்க. ஸோ தட் ரிமைனிங் பேட்டர்ஸ் ஃபெயில் ஆனால் கூட 200-220 வந்துடும். அந்த மாதிரி கொடுத்துறாங்க ஒரு இது. இவங்கள முதல்ல 6 ஓவரில் எப்படி எடுக்கிறதுன்றது தான் அது ஒரு ஆர்ட். ஆப்போனன்ட் அதை தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண அப்படின்றது. ஆமா சார். அபிஷேக் சர்மா நல்லா அடிச்சாரு அப்படின்னா 240. அபிஷேக் சர்மா சீக்கிரமா அவுட் ஆயிட்டாருன்னா 240. இவ்வளவுதான் வித்தியாசம். ரஜினிக்கு ஹிட் ஆச்சுன்னா 175 டேஸ், சரியா ஓடலன்னா 80 டேஸ் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி சார். இந்த சேஸ்ல கூட வந்து ஆக்சுவலா ஓரளவுக்கு வந்து ஒரு அவங்க எப்படி வந்து 8 ஓவர்ஸ்க்கு 80, 10 ஓவர்ஸ்க்கு 100 அப்படி போயிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து ஒரு 107 ரன் அடிச்சிருந்தாங்க 9 ஓவர் 10th ஓவர் வரும்போதெல்லாம். ஸோ இந்த 10 ரன்ஸ் அந்த ஓவர் அடிச்சுட்டே இருக்கிறவங்க கடைசியில கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணாங்கன்னா ஈஸியா அந்த 240 அடிக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அன்டில் கேஎல் ராகுல், ராணா, மில்லர் அப்படின்னு ஒரு 3 பேர் பேக் டு பேக் அவுட் ஆகி 107 ஃபார் 1ங்கிறது 109 ஃபார் 4 மாறுற வரைக்கும் அந்த இடத்துல அந்த 3 பேரோட விக்கெட் பத்தி சொல்லுங்க சார். அந்த 3 பேர் வந்து ஒன்னு ஃபுல் டாஸ் பேட்ல கொண்டு வர முடியாது. ராகுல் அவுட் ஆனது இல்லையா, அது ஒண்ணு முடியாது. நிதிஷ் ராணா பவுண்டரி கேட் அவுட் பிகாஸ் கோயிங் ஃபார் பவுண்டரி ஆர் சிக்ஸ் எவ்ரி பால். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 240 நீங்க சேஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல் 6 ஓவர்லயே 170 ரன் இருக்கும். 12-13ல வரணும் முதல்லயே. ஏன்னா மீதி வரவங்களுக்கு எல்லாம் கம்மி பால் ஜாஸ்தி ரன் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் ப்ரெஷர். அதனால விக்கெட் லூஸ் பண்ணாம 12-13 ரன்ஸ்ல முதல் 6 ஓவர் செட் பண்ணாதான் மீதி பேருக்கு ஒரு ஜோஷ் இருக்கும். ஆர் இவங்க ஒரு பேட் ஒரு வெரி பேட் ஓவர் ஒன்று போடணும். அசோக் சர்மா நேற்றுக்கு போட்ட மாதிரி. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த எஸ்ஆர்எஸ்ல யாருமே அப்படி இன்னைக்கு போடல. அவங்க ஃபுல் இல்லை தெரியும் இன்னைக்கு. அந்த ஹுசைன் லவ்லியா போட்டாரு. இஷான் மலிங்கா நடுவில் ஒரு ஓவர்ல பழைய ஃபார்ம்ல போனாரு. பட் மீதி 3 ஓவர் டெரிஃபிக்கா போட்டாரு. எக்ஸ்ட்ரா யார்கர் லிங்க்ல போட்டாரு. சான்ஸ் எதையும் முடியல. ஸோ குட் கிரெடிட் வில் கிவ் கிரெடிட் டு தி எஸ்ஆர்எச் போலர்ஸ். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப பெருசா இவங்க அடிக்கிறதுக்கு விடவே இல்லை சான்ஸ். இவங்க முக்கிய அடிச்சாங்க. அந்த கார்டன் போர்ட முதல்ல ராகுல் பிடிச்சிருந்தாருன்னு மலிங்கா கதை ஓவர் அப்பயே ஓவர் ரொம்ப ஃபாலோ தான் கொடுக்க வேண்டியது T20லேயே. அந்த மாதிரி அது விட்டதுனால இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு.
பட் ஐ திங்க் டோட்டலி எஸ்ஆர்எச் அவுட் பிளே பண்ணாங்க இன்னொன்று. ஒரு பிரீஃப் செஷன் ஆஃப் ராகுல் அண்ட் ராணால மட்டும் கொஞ்சம் இருந்தது கையில மேட்ச். மற்றபடி கம்ப்ளீட்லி அவுட் ஸ்பாட்டட் பை எஸ்ஆர்எச், நோ டவுட் அபவுட் இட். ஆல்ரைட். சார் ஸ்டப்ஸ் அண்ட் ரிஸ்வி இருந்தப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு சார். நேற்று எப்படி வந்து திடீர்னு லாஸ்ட் 4 ஓவரில் ஒரு 76 ரன்ஸ் அடிக்க முடிஞ்சதோ ஒரு டீம்னால, அப்போ இவனாலையும் அடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி சேசிங் ப்ரெஷரில் அது அடிக்கிறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அதில் அவங்க அவுட் ஆனப்போ போச்சு. பட் ஒருவேளை 20th ஓவருடைய முடிவு வரைக்கும் இவங்க 2 பேரும் இருந்திருந்தாங்க அப்படின்னா டிசிக்கு சான்ஸ் இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அதான் விக்கெட் அந்த ஸ்லம்ப் நீங்க சொன்னதுதான். அந்த 3 விக்கெட் ஸ்லம்ப் ஆச்சு பாத்தீங்களா? So which means new batters have to come, just 7 overs, 7 or 8 overs with them, and each over 15 runs அடிக்கணுன்றது அது ஹிமாலயன் டாஸ்க் ஆயிடுது இல்ல. அதனாலதான் ஒன்னு ராகுலோ இல்ல நிதிஷ் ராணா, பீங் லெஃப்ட் ஹேண்ட், இன்னைக்கு ஃபார்ம் ராகுல் கூட இல்ல, நிதிஷ் ராணா டாப் கிளாஸ் ஃபார்ம் கட்டிருந்தீங்க. அவர் இருந்திருந்தாருன்னா கடைசி வரைக்கும் 20th over end வரைக்கும் they could have made a match out of it, but probability is low only. SRH இன்னைக்கு போட்ட போலிங் அவங்களுக்கு தான் சான்ஸ் கிளியர். ஏன்னா ஒரு டிசிப்ளின்டா போட்டாங்க போலிங், ப்ராப்பர்லி எல்லாமே காம்பன்சேட் பண்ணாங்க. ஒரே ஒரு ரெட்டி தான் நீ வந்து வாரி கருணாவாடி போனது, கண்ணாமரன் ரன் கொடுத்து. மற்றபடி இல்ல, ஒரே சான்ஸ் ராணா பார்த்து கேரி பண்ணியிருந்தா கொஞ்சம் கிட்டக்கு வந்திருப்பாங்க. அது ஒரு மேபி ஏதாவது ஒரு ஓவர். இப்போ இந்த கடைசி 3-4 ஓவர் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்றேன். அங்கெல்லாம் நீங்க நார்மலா சிங்கிள்லாம் எடுத்தீங்கன்னா போச்சு மேட்ச். தேர் இஸ் சம்படி லைக் ஸ்டப்ஸ் ஆர் சம்படி லைக் மில்லர் ஆர் ராணா, இந்த 3 பேர் சொல்றேன் பவர் ஹிட்டிங்கு. அவங்க கிளீனா அந்த 4 ஓவர்ல 90% ஆஃப் த பால் அவங்களே ஆடணும். பேஸ் பாலோ இல்ல கால்ஃப் மாதிரி நின்று எவ்ரி பால் சிக்ஸஸ் டோர்னமெண்ட் மாதிரி ஆடணும். அப்படி ஆடினா இந்த மாதிரி டார்கெட் அடிக்க முடியுமே தவிர கேட்ச்ல 2-3 சிங்கிள்லாம் ஓடி இருந்தீங்கன்னா போலர் ரைட் அண்ட் டாப் வந்துடும். அது ரொம்ப கஷ்டம். ஒரே நின்றுட்டு 2 பால் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல, அடுத்த 4 பால் சிக்ஸ் அடிக்கிறேன், 1 பால் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா 3 சிக்ஸ் அடிக்கிறேன், அப்படி போகணும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் முடியும். If they can do it, Miller can do it, Stubbs can do it, and Ashutosh can do it. Ashutosh in outdated, அவரால முடியும். ஏன்னா டெஃபினட்டாக 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி தெரிவிக்காது. சார் யாராவது ஒருத்தவங்க பவுலிங்ல ஸ்டெப் அப் பண்ணிட்டே இருக்காங்க சார் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. மெயினா இப்போ அவங்க இப்போ வரைக்கும் ஜெயிச்சுக்கிற இந்த 3 மேட்சஸ்க்கு ரொம்ப பெரிய காரணமா அவங்க பவுலிங் இருந்திருக்குது. அது சிஎஸ்கே மேட்ச் ஆகட்டும், அதுக்கு முன்னாடியே ஆகட்டும், இப்போ இந்த மேட்சா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அவங்களோட பவுலிங், அது பிரஃபுல்லா இருக்கட்டும், இன்னைக்கு பிரஃபுல்லே இல்லாம கூட ஜெயிச்சதாகட்டும், சகிப் ஹுசேன் கண்டினியூஸா நல்லா போடுறாரு. ஸோ சிவாங் குமார் இன்னைக்கு போடல சார், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜபிள் சார். ஹர்ஷ் தூபே எல்லாம் போடவே மாட்டார் சார். இந்த சீசன்ல இப்ப திடீர்னு இந்த 2 மேட்ச்ல அவரும் போட ஆரம்பிச்சார். அவங்க பவுலிங்கே எப்படி ஃபயரா மாறிச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஆக்சுவலா இஷான் மலிங்கா நீங்க அப்படி கழுவி ஊத்துவீங்க, அவர் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் சூப்பரா போட்டுறாரு இப்ப இன்னைக்கு மாதிரி. அவங்களுடைய ஃபோக்கஸ் ஐ திங்க் ப்ராபபிலி வருண் அருண் இஸ் டூயிங் a great job நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னை சிலர் சொல்லுவாங்க ஆக்டர்ஸ்லாம், இல்லை வேற நம்ம அப்பாக்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்துல எங்களுக்குலாம் 2 அண்ணா தான் இருக்கும் கையில செலவுக்கு, அதை வந்து அந்த கஷ்டத்தை நீயும் பரவாயில்ல பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வருண் அருண். நான் அதான் கையில பால் எடுத்தாலே 6 அடிப்பாங்க, நான் இன்னும் ஃபாஸ்டா போடுவேன், இன்னும் ஃபாஸ்டா அடிப்பாங்க. அதுலயும் நான் கத்துனது தான், நீ தயவுசெய்து எழுந்துராது, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அது கொஞ்சம் அறிவோட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இம்பார்ட் பண்ணிட்டாரு அந்த நாலேஜ். அதுல மீடியம் பேசர்ஸ் மேல இருக்கிற ஃபோக்கஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த ஹுசைன் அண்ட் பிரஃபுல் வந்தாங்களே, அதுல இருந்து நினைச்சு இஷான் மலியும் நல்லா போட ஆரம்பிச்சு. ப்ராபப்ளி என்னடா 2 பேர் புதுசா வந்துட்டானுங்க, இவங்க இதே மாதிரி நல்லா போட்டா நம்ம கொஸ்டின் டேஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் நல்லா போட ஆரம்பிச்சார் அண்ட் த்ரெட் ஆஃப் காம்படிஷன்லயே. ஸோ அந்த 3 பேருமே க்ளோஸா டு தி ஓவர் பிட்ச் ஆஃப் பாலி ரேஞ்சில் போட்டு இல்லை யார்ச்சர்ஸ் போட்டு விக்கெட்ஸ் எடுத்துடுறாங்க. விக்கெட் டேக்கிங் வந்து நல்லா பண்றாங்க அவங்க. ஸோ அது வந்ததுனால போலிங் ஃபார்மிடபிளா இப்போ தெரியுது. பாருங்க ஒரு ஓப்பனிங் பேட்டிங் கதை அது ஒன்று அடிச்சுன்னா 200 தருது. இப்போ இந்த போலிங் வந்து எல்லாருமே சென்சிபிளா போட ஆரம்பிச்சிட்டாங்க, லைன் அண்ட் லீக் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நல்ல டீம் வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சடன் அவேக்கனிங் தான் சார். இன்னைக்கு மேட்சோடைய ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? ரிஃப்ரெஷிங் மொமெண்ட், தி அபிலிட்டி டு ஸ்ட்ரைக் சிக்ஸர்ஸ் பை அபிஷேக், வேற என்ன சொல்றது. அது ஒரு பக்கம் பிகமிங் a left-handers world, டோட்டலா ஐபிஎல்ல இந்த பக்கம் ராணா. ஸோ ராணா ஃபார்ம் வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு என்கரேஜிங் ஃபேக்டர். அவங்களுக்கு ஆஹா சார் நாள் வாங்கிதார் வந்துட்டார்ப்பா, அவர் போலிங் கான்சன்ட்ரேட் பண்ணா சூப்பரா போடலாம். அவர் கான்சன்ட்ரேட் பண்ணாருன்னா பயங்கர மூலையில தான் போடுறாரு. பட் அண்ட் எஸ்பெஷலி ஆன் பிச்சஸ் தட் ஹோல்ட் பேக் இல்ல, இந்த ரிட்டார்டிங் ஃபேக்டர் இருக்கிற பிச்சஸ்ல ரணகலமா போடுறது. நான் சொல்றேன் அவர் ஆக்சுவலா கான்சன்ட்ரேட் பண்ண போலிங்கையும், பட் இன்னைக்கு பேட்டிங்ல போகுது ஃபண்டாஸ்டிக். தோ நாட் தி ஒரிஜினல் ராணா, ஒரு ஃபார்முக்கு வரதுக்கான ஒரு நல்ல ராணா மாதிரி வந்துட்டாரு. ஸோ
So 2 refreshing moments all shared by the left-handers, but more for Abhishek for the 6 hitting capacity. Throw innings. Actually, they are continuous 6. அப்படின்னு 6லும் சாவு 100லும் சாவன் 6லும் வாழ்வு 100லும் வாழ்வு நைட் 6லும் 100 வந்துச்சு. சார் இந்த மேட்ச்க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க சார் அவுட் ஆஃப் 5? இந்த ரேட்டிங் வந்து டோட்டலி ஒன் சைடட் மேட்ச். பட் வந்து இந்த அபிஷேக் சர்மாவுடைய நாக் தான் அது வந்து ரொம்ப பெரிய ஹைலைட். அதனால we can give 4, definitely 4. அவன் அபிஷேக் விடுது சிங்கிள்ஸ் டென்னிஸ் ஆடுற மாதிரி ஆட்டு அந்த மேட்ச் எப்படின்னா என்ன என் பேட்டிங்கை பாரு அப்படின்ற மாதிரி அவர் அடிக்கிறது ஹைலைட்ஸா இல்ல மேட்ச் வந்து தெரியல அந்த மாதிரி பாலிபால்ஸ் இருக்கு. ஆல்ரைட் சார், டெஃபினெட்லி சூப்பர் மேட்ச் சார். ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிஃபைங்கான இன்னிங்ஸ் வந்து அதை பார்த்து முடிச்சிருக்கிறோம். சொல்லுங்க சார், இன்னைக்கு டே முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது டே வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு டேல வந்து ஒரு வினோதமான ஒரு கான்செப்ட் ஒன்று பரவி இருக்கு. என்னன்னா அது ஹர்திக் பாண்டியா இப்ப தோத்துன்னு இருக்காரு. ரைட்டா அவர் திட்டுறாங்க எல்லா கேப்டனும், எல்லா ரஹானே திட்டுறாங்க, ருத்ராஜ் திட்டுறாங்க. திட்டு வாங்காம தப்பிக்கிற ஒரு கேப்டன் யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஏன்னா அவர் கேப்டன்சியும் பிரமாதமா பண்றாரு, பேட்டிங்கும் சூப்பர் ஆடிடுறாரு. நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இப்ப ஹர்திக் பாண்டியான்னு வரும்போது பயங்கர டார்கெட் பண்றாங்க. ஹர்திக் பாண்டியாவை ஒரு உதப்பட்டு சரியில்லை ஒன்னு பண்ணி காமிச்சாரு. யங்ஸ்டர்ஸ் வச்சு சூப்பரா வின் பண்ணி காமிச்சாரு. நான் சொல்றேன் ஜேடி ஃபர்ஸ்ட் லீட் பண்ணும்போது புது டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸை வச்சு சாம்பியன்ஷிப் வச்சிட்டாரு. அடுத்த சீசன்ல ரன்னர் அப் வந்துட்டாரு. ஏன்னா சிஎஸ்கே ட்ரவுன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஃபைனல்ஸ் ரன்கேட்டட் மேட்ச்ல. ஸோ கிட்டத்தட்ட கப்படிக்கிற அளவுக்கு 2 வாட்டி வந்துட்டாரு. பிரில்லியன்ட் கேப்டன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இந்த கப்பாட்சத்துக்கு அந்த ஃபைனல்ஸுக்கு வந்ததுக்கெல்லாம் காரணம் ஆஷிஷ் நேரான்னு ஒருத்தர் திருவிளையாடல் நாகேஷ் மாதிரி தர்மி கேரக்டர் மாதிரி ஒருத்தர் 120 போவார்ல, அவர்னாலதான் எல்லாமே அவர் தான். எனக்கு ஒன்றையும் புரியப்ப எல்லாமே கோச் தான் காரணம்னா ஜிடி ஒரு 5 உதப்பட்டது, நேற்று ஒரு உதப்பட்டது. கோச் தான் காரணமா அதுக்கு இல்லை பிளேயர் காரணம். பையன் வந்து ஒரே கிளாஸ், ஒருத்தன் ஸ்டேட் ரேங்க் வாங்குறான், ஒருத்தன் ஃபெயில். 2த்துக்கும் அதே தான் காரணமா? இப்போ பையனுக்கு அறிவு இல்லைன்றதோ அறிவு இருக்குன்றதோ என்னன்னு சொல்றது? புரியவே இல்லை. அதனால ஃபீல்டர் கிட்ட வந்து 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 கோச் வந்து சொல்லி கொடுத்துங்க என்ன பொண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அந்த கோச் தான் காரணம்னீங்கன்னா பையனுக்கு வந்து எப்படி எக்ஸாம் ஹாலில் வந்து வாத்தியார் வந்து பிட் எடுத்து கொடுக்கலாமா? ஏய் நீ தப்பா எழுதுற, இப்படி போடு, இது ஷார்ட் ஆன்சர் கரெக்டா வந்துடும் அப்படின்னு அவர் சொன்னார். பர்மிட்டடா? படிப்புல விட்டு வந்து வாத்தியாரே ஹெல்ப் பண்ணா அது ஃபைன், பெனல்டி, பேன். ஆனா கிரிக்கெட்ல உலகத்துக்கே தெரிஞ்சு ஒருத்தர் வந்து பிட்டெல்லாம் சொல்லி கொடுக்கலாம், சொல்லி கொடுத்து பிளேயர் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது கிளப்ஸ் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னே எனக்கு புரியல. அதனால நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நீங்க சொல்லி கொடுக்கறதுன்றது எப்படின்னா டிராபிக்கே இல்லாத இடத்துல வண்டி ஓட்டத்துக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி. ஏதாவது ஒரு பீச்ல உள் ரோட்ல எங்கேயா போயிட்டு போட்ல ரோட்ல போய் டிரைவிங்கோ ரைடிங்கோ சொல்லி கொடுக்குற மாதிரி. ஆனா அந்த யாருக்கு கத்துக் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் டிராபிக் ஜாம்ல வண்டி ஓடணும். 60,000 பேருக்கு மத்தியில டென்ஷனா இருக்கிற அட்மாஸ்பியர்ல போய் கிரீட் ஆகணும். அதுல கோச் கையை பிடிச்சி ஆடுறதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் கிவ் தி கிரெடிட் டு தி பேட்டர். நீங்க அப்படி கிரெடிட் வந்து கோச்சுக்கு தான். நீங்க உதவுறது கோச் தான் காரணம். ஒவ்வொரு பையன் ஃபெயில் ஆகிறதுக்கு வாதியார் தான் காரணம். ஒத்துக்கிறதா இருந்தா ஓகே, இந்த தியரி நான் ஒத்துக்கிறேன். சூப்பர் தியரி சார். இது நிஜமாவே கரெக்டான ஒரு விஷயம். இப்போ யுவராஜ் சிங் தான் வந்துட்டு அபிஷேக் சர்மா அடிக்கிறார், எல்லாம் காரணமும் யுவராஜ் சிங் தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இது ஒரு சரியான பதிலா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சார். டெஃபினெட்லி பீப்புள் வில் ஆல்சோ ஒப்பீனியேட் இந்த கமெண்ட் செக்ஷன். சொல்லுங்க சார் ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத. ரைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஆமா, தேங்க்யூ. பிஃபோர் யூ வைண்ட் அப், என்னன்னா ஐ ஃபேஸ் தி சேம் திங். கிரிக்கெட் போயிடுச்சு அப்படின்ட்டு நான் வந்து ஹியூமர்ல வந்தபோது எனக்கு மென்டார் மதன் தான். மதன் இல்லாம என்னால இப்படி யோசிக்க முடியாது, டைவர்சிஃபைடா யோசிக்க முடியாது ஹியூமர்ல. பட் அவர் என்னப்பா மதன் இருக்காரு, 17,000 ஜோக் வந்து மதன் எனக்கு எழுத மாட்டார்ல, அவர் சொல்லி கொடுப்பார். ஏன்னா 7 ஜோக் எழுதுனா அதுல 1 தான் ஓகே ஆகும், 6 ரிஜெக்ட் ஆகும். அப்ப ரேஷியோ போட்டுங்க, 16 வருஷத்துல எவ்வளவு இருப்பேன், அதுல 17,000 ஜோக்ஸ் வருது. ஸோ விச் மீன்ஸ் சொல்லி கொடுப்பாரு பேசிக்ஸ். நான் தான் ஜோக் எழுதணும். அதாவது இந்த கோச்சுக்கு கிரெடிட் கொடுக்குறது எப்படி இருக்குன்னா, படம் நல்லா இருக்கு அப்படின்னா தேங்க்யூ ஜி, ரொம்ப நன்றி ஜி அப்படின்னு பாக்கெட்ல ஒரு 100 ரூபா இருக்கு, அதை எடுத்துட்டு வரீங்கன்ற மாதிரி தேங்க்யூ ஜி அப்படின்றாங்கல்ல. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக்னா உனக்கு என்ன தெரியும் படம் இருக்கிறத பத்தி, உனக்கு என்ன தெரியும் நடிக்கிறத பத்தி அப்படின்னா, அப்போ பாராட்டுறதுக்கு மட்டும் எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. கிரிட்டிசிசம் நான் பண்ணோம்னா நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சு சர்டிஃபிகேட்டோட வரணும். ஹோட்டல்ல சட்னி சரியில்லைன்னு சொன்னேன்னா அவர் சொல்லுவார் என்கிட்ட, நீ ஒரு சட்னி பண்ணி எடுத்துருவா. நான் சொல்லுவேன் அவர் வேற சட்னி தானே கொடுக்கணும், இதுக்காக நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு தான் சாப்பிட முடியும். இதை தான் நம்ம கிரிட்டிசிசம்ங்கிறத எப்படி பார்த்து பண்ண நல்லா எல்லாமே நம்ம ஒத்துக்கிறோம்.
பட் அந்த இண்டிவிஜுவல் ஒருத்தர் பண்ணும்போது ஹர்திக் பாண்டியாகன்னு வச்சு சிங்கிள் அவுட் பண்ணி கேவலப்பட்டிருக்காரு. அவர் ஒண்ணுமே இஸ் அ பிரில்லியன்ட் கேப்டன். ஐம் டெல்லிங் யூ. இஸ் த மச் சுப்பீரியர் கேப்டன் டு சூரியகுமார் யாதவ். ஐம் டெல்லிங் யூ. ப்ரூவ் பாருங்க போ பயங்கரமான கேப்டன். அவரோட பேட்டிங் ஃபார்ம் வந்து இப்ப இல்ல. திடீர்னு ஒரு மேட்ச் அடிச்சாருன்னா அவர் வந்தாலே வந்து அவ்வளவு கேப்ஸ் வருது. கட்சி நாளோ ஒரு ஆட போறாருன்னா T20 வேர்ல்ட் கப்ல என்ன நாக்ஸ் வச்சு. ஸோ அதனால ப்ரோவன் மெட்டீரியல் அவர் தப்பே கண்டுபிடிக்க மாட்டார். டெஃபினெட்லி சார். சூப்பர் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். கண்டிப்பா நம்ம நாளைக்கு அடுத்த மேட்ச்ல வந்து திரும்பவும் பேசுவோம் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ரைட் சூப்பர். நாளைக்கு ஹோப் த மேட்ச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நல்லா நெயில் பைட்டிங் ஃபினிஷஸ் வந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும் நமக்கு ரிவ்யூ பண்றதுக்கு. மறுபடியும் நாளைக்கு மேட்ச் புடிச்ச ரிவ்யூல சந்திப்போம். அவர் ஃபேவரட் இருங்க அபிஷேக் சர்மா ஒரு 6 இப்பதான் ஸ்லோ மோஷன்ல போட்டாங்க வந்து ஊந்து இப்பதான் உள்ள. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.